வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடிகளை விசாரிக்க ஜனாதிபதியால் விசேட விசாரணை குழு நியமனம். இலங்கைக்கான தாய்லாந்து தூதுவர், பாராளுமன்ற சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு. தலதா மாளிகைக்கு முன்பாக மூடப்பட்டுள்ள வீதி தொடர்பாக இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சூடான விவாதங்கள். ரணில் விக்ரமசிங்கே அவசர கால ஒழுங்கு விதிகளை அறிவித்ததன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறப்பட்டதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி, ஊழல் மற்றும் முறைகேடுகளை விசாரிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட விசாரணை குழுவை நியமித்துள்ளார். இந்த விசாரணை குழுவை நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் பிற்பகல் வைத்து அவர் கலந்துரையாடியதோடு நியமித்திருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அந்த சந்திப்பின் போது மேற்கண்ட நிறுவனங்களில் இடம்பெற்றதாக தவறுகளுக்கு முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாததால் நிறுவனங்களில் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளன என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட சிக்கல்களை விரைந்து ஆராய்ந்து முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் மீண்டும் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் பரிந்துரைகளை கொண்ட ஒரு விரிவான அறிக்கையினை சமர்ப்பிக்கவும் குழுவை அவர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த விசேட விசாரணை குழுவின் நியமன கடிதங்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் ஜனாதிபதி அலுவலகத்தில் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உறுப்பினர்களிடம் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான தாய்லாந்து தூதுவர் பைட்டூன் மகாபண்டபோன் பாராளுமன்றத்தின் சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்னவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீரவும் கலந்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் இலங்கை மற்றும் தாய்லாந்துக்கு இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகள் குறித்து சபாநாயகர் குறிப்பிட்டதுடன் பௌத்த மதத்தின் ஊடாக பகிரப்பட்டுள்ள கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியம் இரு நாடுகளையும் நெருக்கமாக இணைத்துள்ளதாக கூறினார். தாய்லாந்து வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்த அவர் இலங்கை தற்போது விவசாயம், கைத்தொழில் மற்றும் சுற்றுலா துறைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவாக்குவதில் கவனம் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து இருதரப்பு ஒத்துழைப்பின் கீழ் எதிர்காலத்திற்கான வேலை திட்டங்கள் மற்றும் மக்களிடையேயான தொடர்புகளை வலுப்படுத்த முயற்சிகள் குறித்து தூதுவர் பைட்டூன் மகாபண்டபோன் விளக்கம் அளித்தார். இதேவேளை தாய்லாந்து இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்தும் நோக்கில் இரு நாடுகளும் முன்னேற வேண்டும் என்று தெரிவித்த தூதுவர் இதன் மூலம் இருதரப்பு நன்மைகளை உருவாக்கும் நம்பிக்கையினையும் வெளியிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் கலாச்சார பரிமாற்றம், சுற்றுலா வளர்ச்சி, வர்த்தக ஒத்துழைப்பு மற்றும் பாராளுமன்ற மட்டத்தில் இணக்கம் போன்ற முக்கிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் குறித்து ஆழமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்தது. மூதூர் சம்பூர் கடற்கரை ஓரமாக மிதிவடி அகழ்வு பணியின் போது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து குறித்த பணியினை இன்று 23ஆம் தேதி வரை இடைநிறுத்துமாறு நீதிவான் உத்தரவிட்டிருந்த நிலையில் குறித்த பகுதியில் கள ஆய்வு மேற்கொள்ளும் நடவடிக்கை இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டது. சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சம்பூர் சிறுவர் பூங்காவுக்கு எதிராக கடற்கரை ஓர பகுதியில் மேக் எனப்படும் மிதிவடி அகழும் நிறுவனம் கடந்த வெள்ளிக்கிழமை மிதிவடி அகழும் பணியை ஆரம்பித்திருந்தது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் கடந்த 20ஆம் தேதி அகழ்வு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சிதைவடைந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து குறித்த பணி நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக குறித்த பகுதியில் ஆய்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று மூதூர் நீதிமன்ற பிரதம நீதிபதி தஸ்னீம் ஃபவுசானா சம்பவ இடத்திற்கு வருகை தந்து குறித்த இடத்தை பார்வையிட்டதோடு குறித்த பணியில் போலீசார், பூகோள பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் பல அரசு அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர். குறித்த அகழ்வு பணியின் போது சிதைவடைந்த மனித தலைப்பகுதி மற்றும் கால்களில் எலும்பு பகுதிகளே கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பூர் படுகொலை நினைவாக அண்மிக்கப்பட்ட தூதுமையை அண்மித்த பகுதியில் அகழ்வு பணிகள் மேற்கொண்ட போதே குறித்த மனித எலும்பு பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தலதா மாளிகைக்கு முன்பாக நீடித்து மூடப்பட்டுள்ள வீதி தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன எழுப்பிய கேள்வி இன்று நாடாளுமன்றத்தில் சூதான விவாதத்திற்கும் அமைதியின்மைக்கும் காரணமாக இருந்தது. வாய்மொழி கேள்வி நேரத்தின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் இந்த கேள்வியை எழுப்பிய ரோகிணி கவிரத்ன தலதா மாளிகை மீதான தாக்குதல் மற்றும் புலிகள் அமைப்பு நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் குறித்த வீதி மூடப்பட்டது. தற்போது வடபகுதியில் வீதிகள் திறக்கப்படுவதும் காணிகள் மீள வழங்கப்படுவதும் நடைபெறுகின்றது. ஆனால் கண்டி நகரில் உள்ள இந்த முக்கிய வீதி இன்னமும் திறக்கப்படாத நிலைமை சுற்றுச்சூழல் மாசடைவுக்கு நேரடி பங்களிப்பு அளிக்கிறது என்று குறிப்பிட்டார். இந்த நிலையில் அவர் மேலும் நாட்டில் பரவலாக துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடைபெறும் நிலையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று அரசாங்கம் கூறுகிறது என்றால் இந்த வீதியை திறக்க என்ன தடையாக இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார். அவர் கேள்வி எழுப்பும் போது சபாநாயகர் அவரை தடுத்து வழியை சுற்றாமல் நேரடியாக கேள்வியை மட்டும் கேட்கவும் என்று அறிவுறுத்தினார். அதற்கு பதிலளித்த ரோகிணி கவிரத்ன முழு பின்னணியை கூறாமல் கேள்வியை எப்படி கேட்க முடியும் என்று பதில் அளித்ததை தொடர்ந்து சபையில் பரபரப்பு ஏற்பட்டது. சபாநாயகரின் தொடர்ந்து குறுக்கிட்டால் ரோகிணி கவிரத்ன நான் பேச முடியவில்லை, தயவு செய்து வாயை மூடிக்கொண்டு நாம் கூறுபவைகளை செவிமடுக்குமாறு தெரிவித்ததோடு சபையில் அமைதியின்மை உருவானது. அப்போது சபை ஒழுங்குக்காக சபாநாயகர் அனைவரும் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார்.
இதனைத் தொடர்ந்து ஆளும் கட்சியின் பிரதி அமைச்சரும் உறுப்பினருமான மஹிந்த ஜாசிங்க ரோஹிணியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு அதனை மீளப் பெறுமாறு கோரியிருந்தார். வீதி திறக்கப்படாமைக்கான காரணத்தை விளக்குமாறு கேள்வி எழுப்பிய ரோஹிணி கவிரத்னவுக்கு பதிலளித்த அமைச்சர் ஆனந்த விஜயபால 36 வருடங்களாக அந்த வீதி மூடப்பட்டுள்ளதால் தற்போது அதனை பற்றிய முழுமையான தகவல்கள் போலீசாரிடம் இல்லை என்று தெரிவித்திருந்தார். இதன்போது தலதா மாளிகை தாக்குதல்களை குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தொடர்பான முழுமையான தகவல்கள் அரசிடம் இருப்பதாகவும் அவையை முறையாக கையாண்டு பதில் அளிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இதேவேளை சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க எதிர்க்கட்சியில் கொலைகாரர்களின் பிள்ளைகளும் தனியார் வதைக்கூடம் வைத்திருப்பவர்களும் உள்ளனர் என்று கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த தயாசிரி ஜெயசேகர யாரையும் குறிவைத்து இவ்வாறான குற்றச்சாட்டுகள் செய்யக்கூடாது என்று சுட்டிக்காட்டினார். ஆனால் விமல் ரத்நாயக்க தொடர்ந்து 1980களின் இறுதியில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவர்கள் வதைக்கூடங்களை நடத்தியவர்கள். இப்போது அவர்களின் பெயர்களை விசாரணை செய்து சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் அவசர கால ஒழுங்கு விதிகளை அறிவித்ததன் மூலம் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டதாக உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 2 கீழ் அவசரகால ஒழுங்கு விதிகளை அறிவித்து தன்னிச்சையானது என்றும் சட்டப்பூர்வமற்றதுமான முடிவாக இருந்ததாக உயர்நீதிமன்றத்தின் மூவர் கொண்ட அமர்வில் பெரும்பான்மையான நீதியரசர்கள் தீர்ப்பளித்துள்ளனர். இந்த தீர்ப்பை பிரதம நீதியரசர் முருது பெர்னாண்டோ மற்றும் நீதியரசர் ஜசந்த கோத்தாகுட ஆகியோர் இணைந்து வழங்கினர். இதே நேரத்தில் நீதியரசர்களில் ஒருவரான அர்ஜுன் ஒபேசகர் பதில் ஜனாதிபதியின் அவசர கால ஒழுங்கு விதிகளின் அறிவிப்பு அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரானது இல்லை என்று தனிப்பட்ட கருத்தை பதிவு செய்திருந்தார். பிணை வழங்க மறுத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவை சீராய்வு செய்து தன்னை பிணையில் விடுவிக்குமாறு முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தாக்கல் செய்த மனு எதிர்வரும் 30ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த மனு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திரிகா கலிங்கவன்ச முன்னிலையில் இன்று அழைக்கப்பட்டிருந்தது. இதன்போது பிணையை மறுத்த நீதவான் நீதிமன்றத்தின் தீர்ப்பு நகல் மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதால் மனுவுக்கு உடனடி உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். அதன்படி தீர்ப்பு நகலை சமர்ப்பித்த பிறகு இது தொடர்பான மேலதிக தரப்பினரின் விவாதங்களை எதிர்பார்த்துள்ளதாகவும் அதற்கான சமர்ப்பணங்களை முன்னாள் அமைச்சரின் சட்டத்தரணியான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன முன்னெடுக்குமாறும் நீதிபதி அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து மனுவின் மேலதிக பரிசீலனைகள் ஜூலை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த எந்தவிதமான தீர்மானத்தையும் அரசாங்கம் அல்லது மத்திய வங்கி எடுக்கவில்லை என்று மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் மத்திய வங்கியில் நடைபெற்றிருந்த நிதி கொள்கை அறிக்கை தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். வாகன இறக்குமதியினை கட்டுப்படுத்தும் வகையில் மத்திய வங்கி எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. தற்போதுள்ள திறந்த சந்தை நிலைமை தொடரும். அரசாங்கமும் அதனை மாற்ற விரும்பவில்லை. அமைச்சரும் அதுபோன்ற மாற்றம் ஒன்றை அறிவிப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை மோட்டார் வாகனங்களுக்கு நிதி வழங்குவதில் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து மத்திய வங்கி வெளியிட்ட புதிய வழிகாட்டுதல்கள் பற்றி பேசும்போது அவர் கூறுகையில் இது ஒரு கட்டுப்பாடு என்று கூற முடியாது. ஆனால் இது நிதி அமைப்புகளின் நிலைத்தன்மையையும் கடனை மீள செலுத்தும் திறனையும் கணக்கில் கொண்டு ஒரு பொறுப்பான மற்றும் அபாய முகாமைத்துவம் சார்ந்த அணுகுமுறையாகவே அமைந்துள்ளது. அதற்கேற்ப சில சரி செய்தல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டிருந்தார்.